Good morning students, I am MRK. Today class 11th standard maths, chapter 7 matrices and determinants, exercise 7.2 important sum only 5 mark question பார்த்துட்டு இருக்கோம். 12th sum, if a, b, c are all positive and are pth, qth and rth terms of GP அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஏபிசின்றது அதாவது given என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத முதல்ல எடுத்துகிட்டு வர்றேன். ஏன்றது pth term டிபி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டி கியூ ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்துக்கோ, டிஆர் அது வந்து சி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எழுத எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ. இது ஏஆர் பவர் கியூ மைனஸ் 1 ஈக்குவல் டு பி. இது ஏஆர் பவர் ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு சி அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? ரைட்டு. இப்போ நான் இதை வந்து ஏபிசிக்கு இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வா. டிட்டர்மினண்ட்டு இந்த கொடுத்துருக்கு, அதை எடுத்துகிட்டு வரேன். லாக் ஏ, லாக் பி, லாக் சி, பி கியூஆர். என்னடா தம்பி? 1 1 1. ஓகே, குட். இப்போ பொறுமையாக செஞ்சுக்க அப்படின்னா ஆன்சர் கொண்டு வரணும், 0ன்னு கொண்டு வரணும். ரைட். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். லாக் ஆஃப் ஏக்கு பதிலாக ஏஆர் பவர் என்ன வந்துருச்சு? பி மைனஸ் 1. அதே மாதிரி இது பி, இது 1. அதே மாதிரி லாக் ஆஃப் என்ன வந்துட்டா தம்பி? பிக்கு பதிலாக ஏஆர் பவர் கியூ மைனஸ் 1. அடுத்து லாக் ஆஃப் ஏஆர் பவர் ஆர் மைனஸ் 1. இது பி கியூஆர். இங்கே 1 1 1. ஓகே, குட். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. இதை பவரில் முன்னாடி வந்துடும். அதாவது பி மைனஸ் 1 முன்னாடி கொண்டு வந்துடணும். இந்த இது முன்னாடி இப்படி வந்துடும். அதே மாதிரி அது இதுக்கு வந்துடும். டிட்டர்மினண்ட்டு லாக் ஆஃப் ஏஆர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன வரும்? கியூ மைனஸ் 1 லாக் ஆஃப் ஏஆர் அப்படின்னு வந்துடும். அடுத்து ஆர் மைனஸ் 1 லாக் ஆஃப் ஆர்னு வந்துடும். ஏஆர்னு ஏஆர்னு வந்துடும். மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது? பி இருக்குது, கியூ இருக்குது, ஆர் இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. ஓகே, குட். இப்போ லாகு ஏஆரை வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன வரும்? பி மைனஸ் 1, கியூ மைனஸ் 1, ஆர் மைனஸ் 1, பி கியூ ஆர் 1 1 1. அப்போ டேக்கிங் அவுட் லாக் ஏஆர் ஃப்ரம் எதிலிருந்து? லாக் ஏஆர் ஃப்ரம் லாக் ஏஆர் ஃப்ரம் C1. ஃப்ரம் என்னது? C1. ரைட். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. இதோட இதை மைனஸ் பண்ணிட்டாலே 2 1 ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இல்லை இது ரெண்டையும் பிரித்து ஒரு ரூல் படி செஞ்சு 0 ஆக்கி கொண்டு வரலாம். இதை இந்த டிட்டர்மினண்ட்டை 2ஆக பிரிக்கலாம் மைனஸ் போட்டு. பிக்யூஆர்னு சொல்லி பிக்யூஆர் 1 1 எழுதிட்டு மறுபடியும் மைனஸ் 1 1 அந்த மாதிரி எழுதலாம். நடுவில் மைனஸ் வெளியே எடுத்துக்கிட்டு. சரியா சொல்கிறது? அப்படியும் எழுதலாம். இல்லை நான் இதை கொண்டு இதில் சப்ராக்ட் பண்ணேன்னா பி மைனஸ் 1 வந்துடும், இது கியூ மைனஸ் 1 வந்துடும். சரியா சொல்கிறது? அப்படியே எடுத்துக்கலாம். சரி. அப்போ லாகு ஏஆர் புரியுதான்? இப்போ வந்து C2க்கு எழுதுவோம். C2 மைனஸ் C1 எழுதுவோம். அப்போ பி மைனஸ் 1 கியூ சரியா? பார்த்து பொறுமையாக சிறுசாக எழுதுவோம். பி மைனஸ் 1 கியூ மைனஸ் 1 ஆர் மைனஸ் 1 1 1 1. இங்கே என்ன வந்துடும்? பி மைனஸ் 1 கியூ மைனஸ் 1 ஆர் மைனஸ் 1. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஏன் அப்படின்னா C1 ஐடென்டிக்கல் C3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிட்டு ஆன்சர் எடுக்கிற மாதிரி பாரு.
ஜிபி சொன்னால் இந்த ஃபார்முலா வரும். வெளியில் எடுக்காமல் எடுத்துகிட்டு இன்னும் இதை பிரித்து செய்யலாம், இல்லை எப்படி செஞ்சுக்கிட்டாலும் சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.